ஹை இது பேட்டர்ன் ப்ளவுஸோடது. லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலான்னு கீழே 1 inch மார்க் பண்ணியிருக்கிறது வெய்ஸ்ட் பேண்டுக்கு. இது பேக் சைடு, பேக் ஹூக்கில் நம்ம ரெடி பண்ணுறோம். நான் ஷோல்டரோட வேல்யூ வந்து 7 வச்சுருக்கேன். 7 ஆம்போல் லைனுக்கு ஆம்போல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம டவுனில் வந்து 7 அதே இது எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோப் ஒன்று நம்ம 1/2 inch வந்து ஷோல்டர் ஸ்லோப் எடுப்போம்ல, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து நான் அப்பர் செஸ்ட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்பர் செஸ்ட் வேல்யூவில் நான் 2 inches மட்டும் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி டீப் நெக்னால் 2 inches ஆட் பண்ணி ப்ளஸ் 1 வந்து 1.5 inches வந்து சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா தையல் போடுறோம்ல, அது நம்ம அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிஸ்டோடது வந்து 26, அது வந்து பார்த்திங்கன்னா 6.5 வந்துச்சு 4 டிவைட் பண்ணும்போது. ப்ளஸ் 1 inch மார்க் பண்ணி அதுக்கும் சீம் அலவன்ஸ் 1.5 inch மார்க் பண்ணி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமே வந்து நான் ஹாம்போல் லைன் உள்ளே எடுத்ததுலேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து ஹாம்போல் கர்வ் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி இவங்க நான் எப்படி ஷோல்டர் ஸ்டாப் வந்து டிசைட் பண்ணேன்னா, இவங்க எனக்கு 2 to 2.5 தான் இருக்கணுங்கிறது இவங்களோட இது. அதனால் நான் ஸ்லீவ் ஜாயின் இதுக்கெல்லாம் வந்து இது பண்ண மாதிரி 3 inches எடுத்து நெக்கோட டெப்த் எடுத்துக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா நெக்கு டெப்த்து 9. அதுக்கப்புறம் ஆம்போல் செக் பண்ணால் அவங்களோட பாதி வேல்யூலேருந்து ப்ளஸ் 1/2 inch வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சு அதையும் கால்குலேட் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டாட்டுக்கு போய்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டோட கீழே 1/2 inch கீழே வந்து நான் எடுத்துக்குவேன். ஃப்ரண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு இதை எடுத்து தான் நான் இதை எடுப்பேன். அது வந்து 1/2 inch மார்க் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். பேக் ஹூக்குங்கிறத மென்ஷன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி அடுத்தடுத்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவுன்னு தனித்தனியாக நான் வீடியோ செப்பரேட்டாக போடலான் இருக்கேன். Thank you.